வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்ட உங்களை வரவேற்கிறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்காகத்தான் இந்த பழமொழி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அளவான நிலத்தில் தேவைக்கேற்ற பயிர்களை மட்டும் சாகுபடி செய்கிற விவசாயிகள் எப்போவுமே பிரச்சனையில் மாட்டினதே இல்லை. அதிக விலை கிடைக்கும்னு நம்பி ஒரே பயிரை அதிக பரப்பளவு நிலத்தில் சாகுபடி செய்கிற விவசாயிகள் தான் விலை வீழ்ச்சி அடையும் போது சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரியான சிக்கல் தனக்கு எப்போவுமே வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார் இயற்கை விவசாயி குமார். நம்ம நிகழ்ச்சிக்காக விவசாயிகளை அணுகும்போது எல்லாருமே செழிப்பாக இருக்கிற தங்களுடைய தோட்டத்துக்கு தான் வர சொல்லுவாங்க. ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த குமார் உழவர் சந்தைக்கு வாங்கன்னாரு. அங்கே போனால் மற்ற எல்லாருடைய விளைபொருட்களும் அப்படியே கிடக்க இவர் மட்டும் முக்கால்வாசி காய்கறிகளை விற்று முடிச்சு கிளம்புற நிலையில் இருந்தார். இன்னைக்கு நிறைய கொண்டு வரலையான்னு கேட்டால் நம்ம சரக்கு எப்போவுமே சீக்கிரமாக விற்று தீர்ந்துடும்னு சொல்கிறாரு. இங்கிருந்து தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா நேராக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் செய்கிறது இயற்கை விவசாயம், அதுக்கு உதவுற என்னோட கால்நடைகளை பாருங்கன்னாரு. நாட்டு மாடு கலந்த சிந்து மாடு, ஜெர்சிங்கிற மாடு ஒரு 4 மாடு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஆடு இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா என்கிட்ட சிரோகி இருக்குது, ஜம்னாபரி இருக்குது, தலைச்சேரி இருக்குது. அதோட கொடியாடு, ராம்நாட்டு கொடியாடுங்கிற ஆடு இப்போ ஒரு 25 வச்சிட்ருக்காங்க. இதில் வர கழிவுகளை வச்சு தான் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லோரும் நாட்டு மாடு தான் இயற்கை விவசாயத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக பேசி அது இப்போ விலையை ஹை ரேட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்க. அதாவது நம்மகிட்ட இருக்க ஆடு மாடு கோழி இதில் எதில் கிடைச்சாலும் சரிங்க, அதனுடைய கழிவுகளை கொண்டு போய் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணாக்கா அது இயற்கை விவசாயம் தாங்க. ஆனால் நாட்டின மாடுகளும் ஆடுகளும் தான் இயற்கை விவசாயத்துக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன்னு கேட்டால் நாட்டு மாடுங்கிறது வெயிலில் கட்டினாலும் நனைஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது, மழையில் கட்டினாலும் நனைஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது. நீ 4 நாள் கழிச்சு தீனி போட்டாலும் அது எப்பயுமே உள்ள மாதிரி எடுத்துக்கும். அது நம்ம நாட்டு மாட்டோட குணம். இந்த ஜெர்சி மாடோ, இந்த சிந்து மாடோ, ஜர்ஜி மாடோ, இது மாதிரி ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி தீனியை கொடுக்கணும், நல்ல கிளைமேட்டில் வச்சுருக்கணும். இப்போ மழை பெஞ்சுனாக்கா அதை மழையில் நனைய விடக்கூடாது. அதே மாதிரி வெயில் அடித்ததுனாலும் அதிக வெயிலில் வைக்கக்கூடாது. இதனால தான் என்ன சொன்னார்னா, நம்மாழ்வார் ஐயா நாட்டு ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப கம்மியான விலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அது எதுக்கும் தாங்கக்கூடியது, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விவசாய சந்தையாகவே மாற்றிட்டாங்க. அதிகமான ரேட்டு. இன்றைக்கி ஒரு மாடு பிடிக்கணும்னாக்கா 70,000 ரூபா, 1 லட்சம். இப்போ ஒரு காராம்பசு மாடு 6 லட்ச ரூபான்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அவ்வளவு தேவையில்லைங்க, நமக்கு இந்த மாடே போதும். கால்நடைகளின் கழிவுகளில் பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல்னு நிறைய இயற்கை உரங்கள் தயாரிக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விதமாகவும் இவர் பயன்படுத்துகிறாரு. நாங்கள் இதை எடுத்து ஒரு பெட்டாக தான் தயார் பண்ணுவோம். இங்கே கொண்டாந்து கொட்டிடுவோம், ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெட்டாக தயார் பண்ணுவோம். அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இலைத்தலைகளை போட்டுருவோம். முதல்ல உழவு ஓட்டிட்டு அதில் கீழே இலைத்தலைகள், அதுக்கு மேலே பார்த்தா சாணகம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை போட்டு ஒரு பெட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பயிர் பண்ணுவோம். அந்த பயிர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுனாக்கா இந்த பஞ்சகாவியா, நீர்மோர் கரைசல், இதெல்லாம் அமிர்த கரைசல், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறோம்னாக்கா நான் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதிகமாக பண்ணலை. அதே மாதிரி நான் ஒரு விவசாயம் காய்கறி பண்ணாலும் எடுத்த உடனே எல்லாமே ஃபுல்லாக ஒரு 4 ஏக்கர் கத்திரி போடுவோம், 4 ஏக்கர் வாழை போடுவோம், அப்படிலாம் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இதுக்குள்ளே ஒரு காய் அவ்வளோதான் இருக்கணும். அது அப்படின்னாக்கா நேரடியாக நம்ம விற்பனை பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விதவிதமான பயிர்களை குறைவான அளவில், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி செஞ்சாதான் இடைத்தரகர்களை நாடாம நம்ம பொருட்களை நாமளே விற்பனை செய்யலாம். முதலாளியும் நானே, தொழிலாளி நானே, வியாபாரி நானே.
இந்த 3 கான்செப்டும் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பொருளை விளைய வச்சிடுறோம், விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் கொண்டு போனாக்கா மார்க்கெட்டிங்கில் சரியான ரேட் கிடைக்கிறதில்ல. அதுவே நம்ம நேரடியாக விற்பனை பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க நம்மகிட்ட ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறான்னாக்கா அவன் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவ்வளோ தேவையில்லை, நம்மளே கொண்டு போய் 15 ரூபாய்க்கு கொடுப்போம், 16 ரூபாய்க்கு கொடுப்போம். அப்படி தான் ஒவ்வொரு விவசாயியும் பண்ணணும். விவசாயியோடைய இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உற்பத்தியோடு நின்றுடுறாங்க. அதை மீறி விவசாயி வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து விற்பனைக்கும் வரணும். உற்பத்தி மட்டும்தான் என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறவங்க விவசாயிகளே இல்லைன்னு சொல்கிற இவர்கிட்ட பொதுவாக இயற்கை விவசாயிகள் தங்களுடைய தோட்டத்திலேயே கால்நடைகளை வளர்க்குறது தான் வழக்கம், நீங்கள் ஏன் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், தன்னுடைய நிலம் இயற்கை விவசாயத்துக்கு உகந்ததாக இல்லாததால் வேறொருத்தர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிறதா சொல்கிறாரு. என்னுடைய சொந்த நிலம்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலப்புலியூரில் இருக்குது. அந்த இடத்துல வந்து எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு ஒத்து வரலை. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் வெங்காயம் பயிர் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயத்துக்கு வந்து மருந்து ஓவர் அடிக்கிறாங்க. அதனால் வந்து அதை தவிர்த்திட்டு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு எங்கே நல்ல நிலமாக இருக்கும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்து இப்போ இந்த இடம் நல்லா இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பிளாட்டு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரோடு, எனக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஓடை, அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டு போட்டு ரோடு தான் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து யாருமே மருந்தோ ரசாயன உரங்களோ போடுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இதில் பண்ணணும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பயிர்களை சாகுபடி செய்கிறது தான் நல்லதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய நிலத்தில் 18 வகையான காய்கறிகளை சாகுபடி செய்கிறாரு. சுருக்கமாக சொல்லணும்னா காய்களில் இவர்கிட்ட இல்லாததே இல்லையா. இந்த 3 ஏக்கர் நிலத்தில் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சது? 3 ஏக்கரில் நான் 18 வகையான காய்கறி பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்குள்ளே தான் பண்ணியிருப்பேன். ஏன்னாக்க நான் வந்து ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் தான் காய்கறி, அதில் ஒவ்வொரு காய். இன்றைக்கி வெண்டைக்காய் அறுத்துனா ஒரு 20 கிலோ, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்காது. எனக்கு ரெகுலராக வரும் கத்திரிக்காய். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அதிகமாக சாப்பிட்றது கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் ரெகுலராக ஒரு 20 கிலோ 25 கிலோ காய் உள்ள மாதிரி. அது பார்த்தீங்கன்னா மற்றது பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் ஒரு நாளைக்கு 10 கிலோ கிடைக்கும், பீக்கிங்காய் போட்டிருக்கேன் அதில் ஒரு 10 கிலோ கிடைக்கும், பாவக்காய் போட்டிருக்கேன் 10 கிலோ கிடைக்கும், வெண்டைக்காய் கிடைக்கும். இப்படி என்ன பண்ணினாக்கா ஒரு 3 காய் 4 காய் தினசரி உழவர் சந்தை கொண்டு போவோம். உழவர் சந்தை கொண்டு போனோம்னாக்கா என்னுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 500 ரூபா இருக்கணும். கூட்டினது இந்த உழவர் சந்தையில் வந்து நான் 2000 2500 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் முழுசாக எப்படி விற்பனை செய்ய முடியும்? சில தவிர்க்க முடியாத சூழல்ல காய்கள் மிஞ்சுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. தினசரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பையை தான் கொண்டு வருவேன். என்றைக்கோ ஒரு சில நாள் ஏதோ ஒரு வேலை இருக்குது, மற்றது இருக்குனாக்கா அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோ 3 கிலோ காய் மிஞ்சும். அந்த காய் தான் எடுத்துகிட்டு வருவேன். அதை கொண்டு வந்தேன்னா எனக்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதுக்கு வந்து வெட்டி போட்டுருவேன். அப்படி இல்லைனாக்க நான் வந்து இப்போ கத்திரிக்காயெலாம் இருக்குனாக்கா வத்தலை போட்டுருவேன். வத்தலை போட்டோன்னா அந்த வத்தல் வந்து கிலோ 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி வெண்டைக்காய் வத்தலை போடலாம், கொத்தரங்காய் வத்தலை போடலாம். இது மாதிரி அதாவது ஒவ்வொரு விவசாயியும் வந்து நான் என்ன சொல்ல போடுறேன்னாக்க, நீங்களே வியாபாரியாக மாறுங்க. 24 மணி நேரமும் வந்து நான் உற்பத்தி மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உரங்களுக்கு கால்நடை கழிவுகளை பயன்படுத்துகிற மாதிரி பூச்சி தாக்குதலை சமாளிக்க இயற்கை பூச்சி விரட்டிகளையும் விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி போன்ற உபகரணங்களையும் தோட்டக்கலைத்துறை மூலமாக பெற்று பயன்படுத்தலாம். இது வந்து விளக்கு பொறிங்க. இது வந்து நல்ல பயனாக இருக்குது. இது வந்து சோலாரு, வெயிலில் வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு பேட்டரி சார்ஜ் ஆகிடுது. நைட்டில் ஒரு 3 மணி நேரம் எரியும். இந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வண்டு பூச்சி நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து கத்திரிக்காயை தாக்கக்கூடிய அந்து பூச்சி தான் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தென்னை வண்டு கூட வந்து விழுந்துருக்கு. இது இப்போ கொடுத்து ஒரு 20 நாள் ஆக போகுது. ஏற்கனவே 2 தடவை இது க்ளீன் பண்ணிட்டேன். இது 3ஆவது தடவை இவ்வளோ பூச்சி கிடக்குது. அதையும் மீறி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டா அதை பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அதிகமான பிரச்சனை உள்ள ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கத்திரி. ஏன்னா அதில் வந்து புழு வந்து அவ்வளவு தாக்கும். 3ல் 1-2 பங்கு கிடைச்சா போதும். 1 பங்கு புழுவுக்குன்னு விட்டுரு.
அதுக்காக நீ ரசாயன மருந்தை வாங்கி தெளிக்காத. நீ இதுக்காக தெளிச்சின்னா ஒரு 60 கிலோ காயில் 20 கிலோ காய் உனக்கு சொத்து போச்சு, அதுக்காக நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ சொத்து போகுது, விலை அதிகமாக விற்குது அப்படின்ட்டு நீ மருந்து வாங்கி தெளிக்கிற. 2000 ரூபா செலவு பண்ணுற அந்த 20 கிலோ காய்க்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு 10 கிலோ காய் தான் சொத்து இல்லாமல் கிடைக்கும். மிச்சம் 10 கிலோ காய் உனக்கு சொத்தாக கிடைக்கும். அப்போ அந்த 10 கிலோ காய் உனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குதுனாக்க நீ அதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணியிருக்க. இப்படி தான் ஒவ்வொரு விவசாயியும் செலவு பண்ணி நஷ்டத்தில் வராங்க. விவசாயத்தில் நஷ்டம்னு சொல்லவே கூடாது. அதுக்காகத்தான் விதவிதமான காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்றது. ஒரு காயில் நஷ்டம் வந்தாலும் இன்னொரு காய் லாபம் கொடுத்து நம்மளை காப்பாற்றும். 2 ஏக்கர் நிலத்தில் 18 வகையான காய்கறிகளை சாகுபடி செய்கிற குமார் மீதி இருக்கிற 3/4 ஏக்கர் முழுக்க வாழையை வச்சிருக்காரு. நீங்க மட்டும் ஒரே பயிரை அதிக அளவில் சாகுபடி செய்யலாமான்னு தெரியாம கேட்டுட்டோம். முந்தன் இருக்கு, கற்பூரவள்ளி இருக்கு, ரஸ்தாளி இருக்கு, பூவன் இருக்கு, G9 பச்சை வாழை இருக்கு, அதோட கதலிங்கிற வாழை இருக்கு. இதை வச்சிருக்கேன். இவ்வளவும் ஏன் இந்த 3/4 ஏக்கரில் கலந்து வச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அதாவது பக்கத்துல எனக்கு சிட்டி 2.5 கிலோமீட்டர் தான் வரும் சிட்டியிலேருந்து. கல்யாணத்துக்கு தேவைன்னு சிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு ஜோடி நான் 1200 1600 ரூபா 2000 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஏன்னா இப்போ மழை இல்லை, எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு ஒரு வாழையில எடுத்தீங்கன்னாக்கா 5 ரூபாய்க்கு விற்கிது, தலை வாழையில அந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ ஒரு 1200 ரூபாய்க்கு விற்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், அதுலலாம் 2 தாரை வெட்டணுன்னாக்கா அப்படியே எங்கேயே விற்றுட்டு போயிடுவேன். நானே விற்பனை பண்ணிடுவேன். நான் இது எல்லாமே ரஸ்தாலியாக வச்சுவிட்டு, எல்லாமே மொந்தனை வச்சுவிட்டு, என்னால் இங்கே விற்க முடியலன்னு மெயினாக இருக்கணும், இங்கே திருச்சி மார்க்கெட்டு கொண்டு போகணும்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட போய் கொடுத்துப்புட்டு மனம் நொந்து தான் வரணும். அந்த மாதிரி இது வேணாம். நம்மளே கொஞ்சமாக பண்ணுவோம், அதையே நிறைவாக பண்ணுவோம். வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு சொந்த ஊர் திரும்புறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறதும், செல்போன் கடை வைக்கிறதும், எலக்ட்ரானிக்ஸ் கடை திறக்கிறதுமா இருக்கும்போது 14 ஆண்டுகால அயல்நாட்டு பணி போதும்னு முடிவு செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்திருக்காருன்னா குமாரை பாராட்டியே ஆகணும். இயற்கை விவசாயத்துக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கலக்கிக்கிட்டு இருக்காரு குமார். இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும். உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. பழமரங்கள் எல்லாமே அந்தந்த பருவத்துக்கு தான் பலன் கொடுக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் விதிவிலக்காக இருக்கிறது பப்பாளி தான். ஆண்டு முழுக்க அறுவடை செஞ்சு வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் பலருடைய தேர்வும் பப்பாளி தான். இதுலேயே எளிமையான பராமரிப்புலையும் குறைவான முதலீட்டுலையும் நல்ல லாபம் தரக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் ரெட் லேடி அப்படிங்கிற ரகம். கிழக்கு தொடர்ச்சி மலைக்குன்றுகளில் ஒன்று தான் இந்த கல்வராயன் மலை. விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலைன்னு 3 மாவட்ட எல்லைகளில் அமைஞ்சிருக்கிற கல்வராயன் மலையில் 99% மக்கள் விவசாயத்தை சார்ந்து தான் வாழுறாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குடிபெயர்ந்த கந்தசாமி அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கரும்பு, மரவள்ளி இந்த மாதிரி பல பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2 வருஷமாக தான் இந்த பப்பாளி பயிர் பண்ணுறோம். 2 வருஷத்தில் போன வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருஷமும் பயிர் பண்ணியிருக்கோம். இதனுடைய வெரைட்டி ரெட் லேடின்னு பேர். அதாவது இது பூனையிலேருந்து விதை வாங்கிட்டு நாங்களாக செடி போட்டு நாங்களாக தயார் பண்ணி நாங்களாக எடுத்து வச்சோம். அனுபவம் பெற்ற மூத்த விவசாயியான இவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா ரெட் லேடிங்கிற இந்த ரக பப்பாளி நிச்சயமா விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடியதா தான் இருக்கும். விதைகள் வாங்கி நாற்றுகளை இவரே உற்பத்தி செய்கிறதா சொல்றாரு. எப்படின்னு கேட்கலாம். அந்த விதை வாங்கிட்டு பாக்கெட்டில் மண்ணை போட்டு, அதாவது 4-6 பாக்கெட்டு, அதில் உரம், இந்த உரம்ல எருவு, செம்மண், மணல் 3 கலந்து அதில் ஒவ்வொரு விதையை போட்டு ஊனி வச்சுட்டாக்கா தண்ணி ஊற்றிட்டு இருக்குன்னு நிழலில் வச்சு அது ஒரு 10 நாளில் அப்படியே முளைச்சி வரும்.
நாற்று முளைச்சதும் உடனே நிலத்தில் நட்டுடக்கூடாதான். குறைஞ்சது 2 மாதங்களாவது நிழல் பாங்கான இடத்துல வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் தான் நிலத்தில் நடணுமா. அது ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரலாம் வச்சுருந்து ஃபீல்டில் கொண்டாந்து வைக்கணும். ஃபீல்டில் வைக்கும்போது நல்லா நிலத்தை உழுது எருவெல்லாம் போட்டு உழவு நல்லா ஓட்டி 7 அடிக்கு ஒரு பார் ஓட்டி அதில் 7 அடிக்கு 7 அடியாக குச்சி செடி வைக்கணும். செடி வச்சு அதாவது வச்ச உடனே 4 நாளைக்கு ஒரு தண்ணி ஈரம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதிகமாக தண்ணி தேவைக்கூடாது. மழை பெஞ்சால் தண்ணி இருந்தாக்கா அதிகமாக இருந்தால் வெளியே எடுத்து விட்டுணும். தேங்குற தண்ணீரை வெளியேற்றலைனா பப்பாளி செடிகள் அழுகிட அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு செடி அழுகினா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மொத்த நிலத்துக்கும் பாதிப்பை உண்டாக்கிடும். இது மாதிரி வேற என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்கலாம். அதாவது இதில் பெரும்பாலும் வைரஸ் வரும். வைரஸ் நோய் தான் வரும். அப்புறம் இந்த கள்ளிப்பூச்சின்னு இந்த வெள்ளையாக ஒரு பூச்சி வரும். இது 2 தான் இதுக்கு ப்ராப்ளம் அதிகம். மற்றது ஒன்றும் பெருசாக நோய் இருக்காது. ஆனால் நல்லா பராமரிப்பு பண்ணாக்கா நல்லா லாபம் இருக்குது. வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்த 15 மில்லி பயோ ஆன்டி வைரஸ் பூச்சி விரட்டிய 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகள் மேலே தெளிக்கலாம். நோய் தாக்கும் போது மட்டும் தெளிச்சா போதும். இதே போல 50 கிராம் வேப்பம் பின்னாக்க செடிக்கு செடி தூரில் வச்சா வேறு சம்பந்தமான நோய்கள் அண்டாது. நோய்கள் தாக்கினா பார்த்துக்கலாம்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆலோசனைகள் தேவைப்படும். ஏன்னா நோய்களை வரக்கூடாதுன்னு நினைச்சு பராமரிக்கிறது தான் புத்திசாலித்தனம். செடிக்கு செடி இருக்க வேண்டிய 7 அடி இடைவெளிங்கிறது குறைஞ்சாலும் பிரச்சனை தான். ஒரு ஏக்கருக்கு ஒரு 850லேருந்து 900 செடிக்குள்ளே நல்லா. அதாவது 7 அடிக்கு 7 அடினாக்கா கிட்ட 890 செடி வரணும். அந்த அளவுக்கு தான் நட முடியும். அதுக்கு மேலே கிட்ட நட்டால் செடி வளர்ந்து அதிகமாக உயரமாக போய் காய்ப்பு அதிகம் இருக்காது. இடைவெளி கரெக்டாக இருந்தால் தான் நல்லா காய்ப்பு இருக்கும். நீர் மேலாண்மை, உர நிர்வாகம், நோய் தடுப்பு முறைன்னு ரெட் லேடி பப்பாளியின் சாகுபடி முறையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் சரியா நடந்து நம்ம செடிகள் ஆரோக்கியமா இருந்தா 4வது மாசத்துல பூக்கள் பூக்க தொடங்கும். 4வது மாதம் தான் அப்படியே பூ ஆரம்பிக்கும். பூ ஆரம்பித்து அப்புறம் ஒரு 8வது மாதத்தில் காய் அறுவடைக்கு தயாராகிக்கும், ஆரம்பம் ஆயிடும். அப்புறம் அதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு காய் அறுக்கலாம். காயாகப்பட்டது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அறுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி அறுத்தாக்கா ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 டன் 60 டன் வரும். அது அறுவடை முடியறதுக்கு முன்னே அந்த அளவுக்கு தண்ணி பாய்ச்சணும், உரம் கொடுக்கணும், பாதுகாப்பு பண்ணணும். இதெல்லாம் நிறையா பண்ணுனா தான் அந்த அளவுக்கு மகசூல் எடுக்க முடியும். அறுபது டன்னுக்கும் அதிகமான மகசூல் கொடுக்கிற இந்த ரகத்துடைய ஆயுள் காலம் மொத்தமே 2 வருஷம்தான். அதாவது 2 ஆண்டு பயிர் தான் இந்த ரெட் லேடி பப்பாளி. ஆனால் இந்த 2 ஆண்டுக்குள்ள விலையேற்றம் வரும்போது அதிகப்படியான லாபமோ, விலை வீழ்ச்சி அடையும் போது நாம செலவு பண்ற தொகைக்கு எந்த பங்கமும் ஏற்படாத அளவுக்கு வருமானமோ உறுதின்னு சொல்றாரு கந்தசாமி. விலை எந்த ரேட்டுன்னு ஒன்று சொல்ல முடியாது. காய்கறி மாதிரி தான் விலை ஒரு நாளைக்கு இறங்கும், ஒரு நாளைக்கு ஏறும். போன வருஷமெல்லாம் விலை இந்த நாளில் நல்லா இருந்தது. ஒரு 13 ரூபா 14 ரூபா இருந்தது. இந்த வருஷம் இப்போ 6 ரூபா 7 ரூபா தான் இருக்குது. அது மாதிரி முன்னப்பண்ண தான் இருக்கும். ஒரு நிரந்தரமான விலை கிடையாது. அது மாதிரி போயிட்டுருக்கு. அறுக்கிறது வெளியிலேருந்து ஆளுங்க புரோக்கர் மூலியமாக அவங்க அறுத்து அவங்கள எடை போட்டு நமக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. 6 ரூபா 7 ரூபா விற்றாலும் ஓரளவுக்கு, அதாவது சராசரி ஈல்டு மாதிரி ஒரு பெருத்த லாபமும் இல்லை, ரொம்ப நஷ்டமும் இல்லை. அதாவது மரம் நோய் நொடி இல்லாத வந்துட்டால் இதே பரவாயில்ல. பெரும்பாலான விவசாயிகள் இப்போதைக்கு நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு விலை குறைஞ்சாலும் கையை கடிக்காத அளவுக்கு வருமானம் தரக்கூடிய பயிர்கள் நிறைய இருக்குது. தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மற்றொரு உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.